மார்க்கெட்டில் நம்மளுக்கு கோலம் இல்லை ரங்கோலி மேக் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து விற்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற டூல்ஸும் இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற டூல்ஸும் இருக்குது. நம்ம ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்ம ரங்கோலி கோலத்துக்கு தேவையான எல்லா விதமான டூல்ஸுமே ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான காம்ப்ளிகேட்டடும் இருக்காது. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறப்பயே நம்ம இந்த திங்ஸ் ரெடி பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்றொன்றுமே வந்து நம்ம டெமோ காட்டுற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு கண் கூட பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதே மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு எந்த விதமான டூல்ஸ் வேணுமோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி காலி வாட்டர் பாட்டில், ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி காலி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கேன் எடுத்துக்கோங்க. அதில் சென்ட்ரு மார்க் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கேப் ஓரமாக ரவுண்டாக சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி ஹீட் பண்ணி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் ஒரு ஹோல் போட்டதில் கோலமாவை வந்து ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கலாம். கோலமாவில் வந்து நான் கொஞ்சமாக அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோலமாவு தான், எந்த பேக்கெட் கம்பெனி கோலமாவும் கிடையாது. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மூடி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் செம்மண் போட்டு ரொப்பிக்கோங்க. அது மேலே மெலிசாக இருக்கிற ஒரு கிளாத்தை வச்சு மேலே அப்படியே வச்சுட்டு கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு அதிகமாகவும் விழாது, கரெக்டான செம்மண் கரெக்டாக விழும். இப்போ நீங்கள் அப்படியே நம்ம கோலம் மாதிரி வரைஞ்சி நம்ம பென்சில் மாதிரி போட்டாலே ரொம்ப ஈஸியாக அழகாக ஃப்ளவர் வந்துடும். நீங்கள் 1க்கு 2 வாட்டி போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே வந்துடும். செம்மண்ணும் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸில் உங்களுக்கு 4ஓ 5ஓ அந்த மாதிரி டாட் எத்தனை வேணுமோ அந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுலேயும் கோலமாவு ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி காரையாக இருந்தாலும் சரி, எங்கேனாலுமே நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் அதுவும் கோலமாவு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நிரப்பிட்டு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வளைவு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதோடு நம்ம முடிச்சிடலாம். நான் வந்து அதுக்கு தான் சின்ன வளைவுகள் கூட உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது, நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. நம்ம எப்படி வளைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஈஸியாக போட்டுடலாம். மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது நம்ம சிம்பிளாக போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வாசல் மங்களகரமாக அழகாக ஆகிடும். படிக்கோலம் போடணுன்னே அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பாக்ஸ் வந்து சீக்கிரமாக போயிடும். நம்ம அப்பப்போ ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஒரு பாக்ஸில் நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்ட மாதிரியே பேக் சைடும் போட்டு 2 தடவை யூஸ் பண்ணலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் கேன் எதுக்காவது வாங்கியிருப்போம். அப்படியே இல்லைனாலும் பார்த்திங்கன்னா இது 5 ரூபாய் இல்லை 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். இதில் வந்து ஒரு கம்பி விட்டு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. ஹோல் போட்டு அதுலேயும் கோலமாவும் நிரப்பி வச்சிடலாம். இதே போல் நம்ம சாரிக்கு ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கேனு, இல்லைன்னா ஃபெவிகால்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேனு, ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கு சின்னதாக இந்த ஃபேஸ் வாஷ் மாதிரி வாங்குவோம் இல்லையா, இது வந்து க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபேஸ் வாஷ் தான். அந்த மாதிரி கேனு இந்த மாதிரி எதுலனாலும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஃபேஸ் வாஷில் வந்து அதுலேயே ஹோல் இருக்கும். கம் கேன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆயில் கேன் வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னடா அவங்களுக்கு மட்டும் வருதே நம்மளுக்கு வரல அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து எங்கேயாவது அடப்பு இருக்கும். அந்த மாதிரி வராத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹோலில் கம்பி விட்டு ஃப்ரீ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக நல்லா வரும். கொஞ்சம் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். கோலம் போட கற்றுக்கிற பிகினர்ஸ் எல்லாமே ஒன்று பட்டையுமா ஒன்று மெலிசுமா போடுவோம். இதில் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டாட் வைக்கிறதுக்கு இந்த கேனையும், சின்ன டாட் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸே எடுத்துக்கலாம். நீங்கள் டிசைன் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ இல்லை எது வந்து உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த டிசைனை மார்க்கர் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு அடுக்கு பூனாலும் சரி இல்லை 2 அடுக்குனாலும் சரி, உங்களுக்கு எது வருதோ அதை வந்து வரைஞ்சிக்கலாம். மெயின் வந்து அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீனஸ் விட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிற இடத்துல வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதே போல் டிசைன் வரைகிறப்ப எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹோல் போடுறப்ப ஃபுல்லாக கொட்டாமல் நம்மளுக்கு சரியான ஷேப்புக்கு வரும். இப்போ விளக்கில் நீடிலாவது இல்லை இந்த கம்பி கத்தி 3 விதமாகவும் யூஸ் பண்ணலாம். நான் 3மே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊசியை வச்சு
நம்ம என்ன டிசைன் போட்டோமோ அதில் பக்கத்தில் குத்தி குத்தி நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா இதுவெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் வேஸ்ட்டாக போகாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவே அதே மாதிரி நம்ம நீடில் குத்தி எடுத்து வச்சுட்டோம். இப்போ டிசைன் ரெடி ஆயிடுச்சு. கோல மாவு நிரப்பிட்டு நீங்கள் வந்து பாக்ஸ் மாதிரி அச்சடிக்கிற மாதிரி அடித்தாலும் சரி, அச்சடிக்கிறப்ப நம்மளுக்கு சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு தெரிச்ச மாதிரி இருக்கும். அதுவே நம்ம அப்படியே வச்சு கோல மாவு வச்சு கையில் தடவி விட்டோம்னா அந்த பூ மட்டும் பிரிண்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பியை வச்சு தாமரை டிசைன் வரைஞ்சிருக்கேன். கம்பிலையும் இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக இந்த மாதிரி அச்சு வைக்கிறப்போ ஒரு 4 அச்சு வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சைடில் மாவு கொட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபால்ட் வர மாதிரி தெரியும். அதை நம்ம போட போட நம்மளுக்கு கரெக்டான அச்சு சரியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக அச்சு அடிக்காமல் லைட்டாக வச்சு போட்டோம்னா டிசைன் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கத்தியில் இதே மாதிரி விளக்கு டிசைன் வரைஞ்சிருக்கோம். இதை வந்து நம்ம கீரல் போட்டு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கோலமாவு கொட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டப்பா தான் இல்லை, நம்மக்கிட்ட எந்த மாதிரி காலி டப்பா இருக்கும் நீங்கள் இதில் வேணால் ட்ரை பண்ணலாம். அடியில் அதனால் ஒரு துணி போட்டுட்டு நம்ம அச்சு வச்சோன்னா விளக்கு டிசைனும் சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி கலரில் வச்சுட்டு நீங்கள் சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அச்சு எடுத்தாலே பூ டிசைன்லேருந்து தாமரை விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அச்சு அடித்ததுக்கு அழகாக வந்துடும். நம்ம பூஜை ரூமுக்கு போடுறதுக்கு இல்லை கோலத்தில் நடுவில் டிசைன் போடுறதுக்கு இல்லை ஓரங்களில் போடுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப பார்வையாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எல்லாமே ஓகேன்னா பரவாயில்ல. உங்களுக்கு கத்தியில் கீரல் போட்டனால கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தால் நம்ம செம்மண்ணுக்கு போட்ட மாதிரி ஒரு மெலிசான கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே மாதிரி நம்ம கோலமாவு வச்சுட்டு சும்மா வருடி விட்டாலே நம்மளுக்கு அச்சு வந்து அழகாக கீழே விழுந்துடும். ரொம்பவும் ஈஸியாகவும் மேக் பண்ணலாம். நம்ம மேக் பண்ணதில் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு கடையில் விற்கிற மாதிரி அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மாதிரியே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஜல்லடை இருக்குது இல்லையா, அதில் வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை மேக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கோலமாவு தூவுறப்ப நம்ம என்ன டிசைன் வரைஞ்சோமோ அந்த டிசைனில் மட்டும் வந்து அழகாக கோலமாவு விடும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எது பிடிச்சிருந்தோ ட்ரை பண்ணுங்கள். இனி வர ஃபெஸ்டிவலுக்கு விதவிதமாக கோலம் போட்டு அசத்தலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.